தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வளிமண்டல மேலடுக்கில் ஏற்பட்டுள்ள காற்றின் சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெரம்பலூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. சுமார் 3 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விவசாய பணிகளை தொடங்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வறட்சி நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ள நிலையில் நேற்றைய மழை பொதுமக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை குளிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் திண்டுக்கல்லில் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மழையை பயன்படுத்தி விதைப்புகளை செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த மழை தொடர்ந்து அதிக அளவில் பெய்தால்தான் செடி வளர்ந்து வருவதற்கும் மற்றதுக்கும் சரியாக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மழை நிலத்தடி நீர் ஊறுவதற்கோ குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ போதுமான மழை இல்லை என்பதுதான் பெரம்பலூர் மாவட்டத்தோட